ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம், நீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னா, இன்னைக்கு எங்க இரவு சாப்பாடு தானே தம்பி. ஆமா, இன்னைக்கு இரவுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா சுட்ட சுட்ட இட்லி மவிச்சு அதோட வடகரியும் செய்து சாப்பிட போறோம். என்ன செம்ம டேஸ்டியா இருக்கும் இந்த வடகரி. அரை நாள் செய்து இன்னைக்கு செய்ய போறேன். வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க சேனலை பாக்குறீங்கன்னு சொன்னா அப்ப மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்ப கடகடன்னு செய்யலாமா? வெங்காயம் எல்லாம் வெட்டி வச்சிருக்கேன். கடலை பருப்பு பாத்தீங்கன்னா ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சிருக்கிறேன். முதல் இட்லியை ஊத்துவோம் அவியட்டுக்கு. அந்த அடுப்புல இங்கால வடகரியை ரெடி பண்ணுவோம். இட்லி தட்டுக்கு எண்ணெய் பூசி வச்சிருக்கிறேன். ஊத்துவோம். ஊத்துறேன்டியே. இப்ப ஊத்தியாச்சு, இட்லி எல்லாம் ஊத்தியாச்சு. இட்லிமா இட்லி இல்ல இட்லிமா என்ன இதுல அவியட்டுக்கு. இப்போ முதல் வடகரிக்கு கடலை பருப்பை அரைச்செடுக்க போறேன். ஊற வச்சிருக்கிற கடலை பருப்பை சேர்ப்போம். இனி இந்த கடலை பருப்புல ஒரு பச்சை மிளகாய், ஒரு வெள்ளைப்பூடு, கொஞ்சமா உப்பு. இனி இதை அரைச்செடுப்போம். இப்ப இந்த மாதிரி அரைச்சிட்டேன். 1-2 அரைப்படாம இப்படி கொஞ்சம் அரைப்பட்ட மாதிரி இந்த மாதிரி அரைச்சிட்டேன் இருக்கட்டும். இங்கால எண்ணெய் சூடாயிட்டு இதை கொஞ்சம் கொஞ்சமா பொரிச்சு எடுப்போம். ஆக முருக பொரிக்க போறதுல நான் கணக்கா இந்த பகோடா போடுவோம், அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா போடுவோம். பொரியட்டும். இந்த அளவு பொரிஞ்சா போதும். இனி எடுப்போம். ஏன்னா திருப்பி நாங்க குழம்புலையும் போடுறதானே, மேலால லைட்டா முருகி உள்ளுக்கு அவிஞ்சிட்டா சரி எடுக்க வேண்டிய. இதே மாதிரி எல்லாத்தையும் பொரிச்செடுப்போம். பெட்டிலி இறக்குவோம். அவிஞ்சிட்டு இறக்கி ஒரு கொஞ்சம் நேரம் ஆறினோன்னு எடுப்போம். இப்ப எடுத்து வச்சு ஒரு நிமிஷம் ஆற வச்சுனா இட்லி எடுப்போம். பார்த்தீங்களா, சூப்பரா வந்திருக்கு. பஞ்சு மாதிரி சுடு ஒரு இட்லி. இதே மாதிரி எல்லா இட்லியும் எடுப்போமே. இப்ப இட்லி எல்லாம் எடுத்தாச்சு. இன்னொரு தட்டு ஊத்தி இருக்குதான் இருக்கட்டுக்கு. இங்கால வடகரியை ரெடி பண்ணுவோம். எண்ணெய் ஊற்றுவோம். தேங்காய் எண்ணெய். எண்ணெய் சூடாட்டும். இப்போ எண்ணெய் சூடாயிட்டு பிரியாணியில பட்டை, நட்சத்திர சோம்பு, அன்னாசிப்பூ, 2 ஏலக்காய், கராம்பு. இனி இதோட கருவேப்பிலை, பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம். வடகரிக்கு சின்ன வெங்காயம் போட்டாதான் நல்ல டேஸ்டா இருக்கும். வடகரி எண்டில் எந்த கறிக்குமே சின்ன வெங்காயம் டேஸ்டா. இப்ப வதங்கட்டுக்கும் வெங்காயம். இங்கால வெங்காயம் வதங்குறதுக்குள்ள நாங்க இதோட அரைச்சு எடுப்போம். தேங்காய் கொஞ்சம் எடுத்திருக்கிறேன். இதோட காஜி சேர்க்கிறேன். பெருஞ்சீரகம் கொஞ்சம் சேர்க்கிறேன். இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்து அரைச்சி எடுப்போம். இப்போ அரைச்சாச்சு இருக்கட்டும். பொரிச்சு வச்சிருக்கேன் இந்த வடையை இந்த மாதிரி இப்படி நசிச்சு நசிச்சு எடுத்துக்குவோம். உதிர்க்க கூடாது. இப்படி ஒரு நசிச்சு இந்த மாதிரி நசிச்சு இப்படி அவ்வளவுதான். இப்போ வெங்காயம் வதங்குது. இதோட இஞ்சி முள்ளியும் முடிச்சு வச்சிருக்கேன், அதையும் சேர்க்கிறேன். இப்போ இது வதங்கி பச்சை வாசம் போகட்டும். இப்போ இஞ்சி வெள்ளைப்பூடெல்லாம் நல்லா வதங்கி பச்சை வாசம் போயிட்டு இப்போ தக்காளி பழம் ஒரு 2 தக்காளி பழம் வெட்டி வச்சிருக்கிறேன், அதை சேர்க்கிறேன். கொஞ்சமா உப்பு. இப்போ இதை அடி பிடிக்காம வதங்கட்டுக்கும். இந்த அடி பிடிக்காம இருக்கிறதுக்கு நான் கொஞ்சமா தண்ணி சேர்க்கிறேன். இப்போ இது நல்லா வதங்கட்டுக்கும். இப்போ தக்காளி பழம் நல்லா வதங்கிட்டு இனி இதுல மிளகாத்தூள் சேர்க்கிறேன். தனி மிளகாத்தூள். இது 1.5 கரண்டி சேர்க்கிறேன். இதோட மல்லித்தூள் இவ்வளவு சேர்க்கிறேன். கரம் மசாலா, மஞ்சள் தூள். இப்போ இது எல்லாத்தையும் கலந்து விடுவோம். இப்போ இந்த மாதிரி கலந்து விட்டுட்டேன். 1 நிமிஷம் இப்படியே இருக்கட்டும். இப்போ நல்லா வதங்கிட்டு இதெல்லாம்
இனி இதுக்கு தண்ணி சேர்க்கிறேன். குழந்தை வடகறிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்க்கிறேன். தண்ணி கொஞ்சம் கூடவாவே சேர்க்கிறேன்னு சொன்னா அந்த வடையில பாத்தீங்கன்னு சொன்னா உறிஞ்சி இழுக்கும். அதுக்காக தான் நான் கூடுதலாக கணக்கா. இனி உப்பு சேர்க்கிறேன். இப்போ கலந்து விடுவோம். கொதிச்சு வரட்டுக்கும். கொதிச்சு வரைக்கும் நாங்க வடையை சேர்க்கலாம். இது எப்படி சாப்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கும். என்ன இவர் அறுவாச்சி சாப்பிட்டார். பாருங்க கொதிக்குது. இனி போடுவோம். என்ன இந்த மாதிரி மெதுவா போடுவோம், இல்லாட்டி பறந்துடும். என்ன தம்பி? கலந்து விடுவோம். ஒரு கொஞ்சம் கொதிச்சு வரட்டுக்கும். இப்போ கொதிச்சு கொண்டு வருது. இனி நாங்க அரைச்சி வச்ச தேங்காய், பெருஞ்சீரகம், கஜு எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சிருந்தானே அதை சேர்க்கிறேன். இதுல கொஞ்சம் தண்ணி விடுவோம். இப்போ கலந்து விடுவோம். கொதிச்சு வரட்டுக்கும் நல்ல வடிவா இந்த மாதிரி. உப்பு கொஞ்சம் சேர்ப்போம். நான் ஏற்கனவே சேர்த்தனா கொஞ்சம் காணாத மாதிரி இருக்குது. இப்போ கொஞ்சம் சேர்க்கிறேன். சேர்த்துட்டு கலந்து விடுவோம். கொதிக்கட்டும். இப்ப வடகறி சூப்பரா ரெடி ஆயிட்டு வாசமே தூக்கு. என்ன தம்பி? இனி மல்லியிலேயே போட்டுட்டு ஒரு நிமிஷம் விட்டுட்டு இறக்க வேண்டியதா. இப்ப வடகறி ரெடி ஆயிட்டு பாத்தீங்களா, இறக்க போறேன். சூப்பரா வருது. எண்ணெய் வந்து அடுப்பை நிப்பாட்டிட்டு இறக்குவோம். எங்கிட்ட சுவையான வடகறி ரெடி. பார்க்கவே ஆசையா இருக்கேன். நல்ல சுட சுட இட்லி ரெடி. இனி நான் உங்களுக்கு நல்ல வடிவா இதெல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்றேன்னா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப எங்களோட சூப்பரான சாப்பாடு ரெடி. நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்றேன்னா வாங்க. வாசமே எப்ப சாப்பிடுவேன்னு சொல்லி இழுக்குறேன்னு அப்படிங்களா? அப்படியே கறியை சேர்த்து இப்படி சாப்பிடணும். சூப்பரா இருக்கு. சுடுதானா? சுட சுட சாப்பிட்டா தான் அதோட டேஸ்ட். என்ன என்னவா சொல்லி வெளியில செம்மையா இருக்கா. இப்படி குழச்சிதான் சாப்பிடணும். ரெண்டு அந்த கறி எல்லாம் அப்படியே நல்ல அந்த வடை உறிஞ்சி வடையில பாத்தீங்கன்னா அந்த மசாலா எல்லாம் முறைங்கி செம்மையா இருக்கு. விட்டா நான் அப்படியே சாப்பிட்டு கொண்டே இருப்பேன். விடு, உங்களுக்கு பசிக்குமா? பசிக்குதா? செம்மையா இருக்கு. ஏங்க தனவுற அவளோட என்னம்மா? சரி சரி, செம்ம டேஸ்டா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நாங்க சாப்பிட போறோம். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்க உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறோம். பை டாடா சொல்லுங்க. பை டாடா. ஓகே.